ஈஷா மையம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், இந்த மாற்றம் தொடர்பான முழு பின்னணி சிறை. வெங்கடேசன். வணக்கம். கோவை ஈஷா யோகா மையத்தில் யோகா கற்றுக்கொள்ள சென்ற தனது மகள்கள் லதா, கீதா ஆகியோரை மூலச்செலவை செய்து சன்னியாசிகளாக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்டுத் தரக் கோரி கோவை வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் கோவை வடவழியைச் சேர்ந்த எஸ் காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், வி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த விவகாரத்தில் காவல்துறை மற்றும் ஈஷா தரப்பில் வாதங்களை பதிவு செய்து பல்வேறு சந்தேகங்கள் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதால் ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற விவரங்களை அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். இதையடுத்து தமிழக காவல்துறையினர் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் ஈஷா யோகா மையத்துக்கு சென்று தங்களது விசாரணையை தொடங்கிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தடை கோரி ஈஷா யோகா மையத்தின் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மேல்முறையீடு மனுவை அவசரமாக இன்றே விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் மூத்த வழக்கறிஞர் முத்துகோதகி ஆஜராகி முறையிட்டார். இந்த முறையீட்டை பரிசீலித்து இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. குறிப்பாக இந்த ஆசிரமத்தில் தங்கியுள்ள சன்னியாசியான லதாவிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காணொலி வாயிலாக பேசினார். அப்போது தங்களது சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே அந்த ஆசிரமத்தில் தங்கியுள்ளதாகவும் தாங்கள் எங்கு வந்ததும் செல்வதும் தங்களுடைய சுய விருப்பம் என்ற ஒரு தகவலை தெரிவித்தார். இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து தற்போது அந்த ஆட்கொணர்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பித்ததுடன் இந்த காவல்துறைக்கு பிறப்பித்த உத்தரவு அந்த நிலவர அறிக்கையை இனி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஒரு தடையை விதித்து இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.